இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமோட நெக்ஸ்ட்டு. இப்போது இங்கே ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து இப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் டெஃபினிஷன் முடிஞ்ச உடனே அந்த க்ளோசிங் ப்ராக்கெட் பக்கத்தில் நம்ம ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிவிடுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சருக்கு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணி அகெயின் நம்ம ஸ்ட்ரக்சர் நேம் கொடுத்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் அங்கேயே நம்ம ஸ்ட்ரக்சரோட ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணிடுறோம். செகண்ட், இந்த ப்ரோக்ராமில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்ட்ரக்சரோட கன்சிக்யூட்டிவ் மெமரி அலோகேஷனை நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், EMP1 அப்படின்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த EMP1 அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி டைப் அண்ட் சேலரின்னு 3 எலமெண்ட் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நான் இங்கே பாயிண்டர் யூஸ் பண்ணி அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் ஆம்பர்சன் சிம்பிள் அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அந்த 3 எலமெண்ட்டோட அட்ரஸ் லொக்கேஷனை நான் இங்கே பிரிண்ட் பண்ண வச்சுருக்கேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா எம்ப்ளாயி ஐடி 2 bytes, அதுக்கப்புறம் எம்ப்ளாயி டைப்புக்கு சிங்கிள் பைட் அண்டு எம்ப்ளாயி சேலரிக்கு 4 bytesன்னு கன்சிக்யூட்டிவாக அலோகேட் பண்ணியிருக்கோம். பட் இந்த மூணுமே டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. இப்போ நான் ப்ரோக்ராம் நான் கம்பைல் பண்ணுறேன், தென் ரன் பண்ணலாம். ஐடி, டைப், சேலரி. ஸோ இப்போ நமக்கு இந்த 3 மெம்பர் வேரியபிளும் அலோகேட் பண்ணியிருக்கிற ஸ்டார்டிங் அட்ரஸ் லொக்கேஷன் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி லொக்கேஷனுக்கும் எம்ப்ளாயி டைப் லொக்கேஷனும் கன்சிக்யூட்டிவாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர் வந்து 2 bytes அலோகேட் ஆகும். ஸோ 65518 2 bytes அலோகேட் ஆனால் 65520 கன்சிக்யூட்டிவாக இருக்குது. ஸோ 65518 65520 வரைக்கும் இன்டீஜர் இருக்கும். 65520 to 65521 வரைக்கும் கேரக்டர் இருக்கும். அதிலிருந்து 4 bytes நமக்கு ஃப்ளோட்டுக்கும் அசைன் ஆகிருக்கும். ஸோ இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கன்சிக்யூட்டிவ் மெமரி அலோகேஷன் ஃபார் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப். இந்த ப்ரூஃப் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரோட கன்சிக்யூட்டிவ் மெமரி அலோகேஷன் கிளியராக காட்டும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சரோட ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணுறது. ஸோ இந்த ப்ரோக்ராம் கோடிங் ஸ்னிப்பெட்ஸ் பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி ஸ்ட்ரக்சருக்கு நான் EMP1 ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் வேல்யூஸ் இங்கே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். EMP1 ஈக்குவல் டு டபுள் ஹெட் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்ம வேரியபிள்ஸ்க்கான வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 1001 அப்படிங்கிறது ஐடிக்கும், ஏன்னு கொடுக்கறது டைப்புக்கும், 15,000 நான் கொடுத்துறது சேலரிக்கும் அசைன் ஆகிருக்கும். ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிற மெம்பர் வேரியபிளை நாம் இனிஷியலைஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இன்டீஜர் EMP ஐடி ஈக்குவல் டு 1001 இப்படி நான் கொடுத்தேன்னா இது எரர். ஸோ ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிற மெம்பர் வேரியபிள் நம்ம எப்போவுமே இனிஷியலைஸ் பண்ண முடியாது. இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் தான். அப்போது ஸ்ட்ரக்சருக்கு நம்ம க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம வேல்யூஸ் நம்ம இனிஷியலைஸ் பண்ண முடியும். அப்போ ஸ்ட்ரக்சர் இனிஷியலைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சருக்கு க்ரியேட் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணுறது தான் ஸ்ட்ரக்சர் இனிஷியலைசேஷன். ஸோ நிறைய பேர் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிற மெம்பர் வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது முடியாது. ஏன் அப்படின்னா ஸ்ட்ரக்சரை நீங்கள் டிஃபைன் பண்ணும்போது எந்த மெமரி ஸ்பேஸும் அலோகேட் ஆகாது. ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது தான் சிஸ்டத்தில் மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகும். ஸோ மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் கொடுக்குற வேல்யூஸை அங்கே போய் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த 1001 A 15,000 இந்த டேட்டாஸ் எல்லாமே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது நான் வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கேன்.